ஹலோ ஆல். ஸோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் கேவி ஃபியூஷன். ஸோ நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்த ஐஃபோன் 16 வந்து பிக் பில்லியன் டேஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியாச்சுன்னா ஆல்ரெடி. ஸோ ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக மறுபடியும் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் நேற்று நைட்டு பிக் பில்லியன் டே ஸ்டார்ட் ஆனோடனே போட்டுட்டேன். ஸோ அது வந்து என்கிட்ட ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர் அக்கௌண்ட் இருந்தது. ஸோ ஐசிஐசிஐ கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ நான் 52Kக்கு வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இன்மினிட்ஸ் டெலிவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நான் இது பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு ஐஃபோன் வாங்க ட்ரை பண்ணுறீங்கன்னா நான் இந்த டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்டயாவது ஐசிஐசி கிரெடிட் கார்டோ இல்லை ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டோ இருந்துச்சுன்னா ஸோ 55,000க்கு இருக்க ஐஃபோன் உங்களால் 3,000 rupees டிஸ்கவுண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண முடியும். நானும் அப்படி தான் அதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதோடு சேர்த்து சார்ஜரோட அடாப்டர் நமக்கு வராது. ஸோ ஐஃபோனும் லைட்னிங் கேபிள் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு பாக்ஸில் இருக்கும். அது போக ஒரு சிம் எஜெக்டர் கொடுத்துருப்பாங்க. தென் நான் ஐஃபோனோட ஆப்பிள் அடாப்டரே வந்துட்டு அதே ஃப்ளிப்கார்ட்டில் இன்மினிட்ஸ் டெலிவரியில் ஆர்டர் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதில் வந்துட்டு அது 1,900 யூஷுவல் ரேட்டு. நான் வந்து 1,200க்கு எல்லா ஆஃபர்ஸ் போக வாங்கினேன். அதுக்கப்புறம் ஆப்பிள் ஐஃபோன் வந்துட்டு எனக்கு ரொம்ப நாள் வாங்கணுன்றது ஆசை. ஸோ லாஸ்ட் இயர் ஐஃபோன் 15 வந்துட்டு 45,000 வந்து இப்போ சேலுக்கு வந்திருக்கு. ஆனால் 15 யாரும் வாங்காதீங்க. 15ல் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் சம் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐஃபோன் 16ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இப்போ செட்டிங்ஸை வந்து ஒரு செக் அவுட் பண்ணுறேன். ஸோ செட்டிங்ஸில் நீங்கள் வந்துட்டு ஜென்ரல் செட்டிங்ஸ் போனீங்கன்னா மொபைலை பற்றி அபவுட் செக்ஷனில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ அதில் வந்துட்டு iOS வெர்ஷன் கொடுத்துருக்காங்க, மாடல் நேம். ஸோ மாடல் நேமோட நம்பர்ஸ், அதாவது வந்து மாடல் நேமோட லெட்டர்ஸை வந்துட்டு நீங்கள் ஆப்பிளோட அஃபிஷியல் சைட்டில் போட்டு செக் பண்ணிங்கன்னா அது வந்து நியூ மொபைலாக ரீஃபர்பிஷ்டா இல்லைனா அவங்க கஸ்டம்ஸ்லேருந்து வந்திருக்கா என்ன மாதிரி மொபைல்ஸ்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸில் உங்களுக்கு ஓப்பன் பாக்ஸ் செட்டப் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஓப்பன் பாக்ஸ் அன்பாக்சிங் தான். ஸோ நேற்றே வந்து நான் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ உங்களுக்கு வீடியோக்காக நான் இப்போ வந்துட்டு அன்பாக்சிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது போக நம்ம வேறு செட்டிங்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். VPN டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நானும் ஐஃபோன் கம்யூனிட்டிக்கு புதுசுன்றனால நான் இப்போ ஒவ்வொன்றா தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ 10 இயர்ஸாக நான் வந்துட்டு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன். இது ஃபஸ்ட் டைம் ஆப்பிள் ஐஃபோன் வந்து லைஃபோட ஒரு பக்கெட் லிஸ்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் ஐஃபோன் பிடிக்கும், யாரெல்லாம் ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க எல்லோரும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிவிட்டு போங்க. நீங்களும் ஐஃபோன் வாங்குறதுக்கு என்னோடய ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி ஐஃபோன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். எத்தனையோ பேர் இந்த பிக் பில்லியன் டேஸ் ஆஃபரை யூஸ் பண்ணி வாங்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருப்பீங்க. உங்களோட ட்ரீம்ஸும் ஃபுல்ஃபில் ஆகணும்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ ஸ்டோரேஜ் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன மாதிரி வெர்ஷன்ஸ் இருக்குது. iOS வந்து 2 iOS வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் நான் இப்போதைக்கு அப்டேட் பண்ணல. நான் ஆட்டோ அப்டேட்ஸும் எனேபிள் பண்ணியிருக்கேன். நான் வேறு ப்ரீ ரிக்வஸ்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். அப்போ வந்து அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஐஃபோன் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.